பண்ணாரி அம்மன் குண்டம் 2024 அப்போ எப்போ வருது? இதுதான் நிறையா பேர் சில நாட்களாக எங்கிட்ட மெசேஜ் அனுப்பி அனுப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய இந்த கேள்விக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2024 அப்போ தான் பண்ணாரி அம்மன் குண்டம் திருவிழா நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கூடயே சேர்த்து அதனை ஒட்டியே சில பூச்சாட்டு விழா, தீக்கம்பம் சாட்டுதல் போன்ற சில விழாக்களும் நடக்க இருக்கு. அதனுடைய தேதிகளையும் நாம் இப்போ பார்த்துடலாம். மார்ச் 11 2024 பூச்சாட்டு விழா. மார்ச் 19 2024 திருக்கம்பம் சாட்டுதல். மார்ச் 27 2024 புஷ்பரதம். மார்ச் 28 2024 மஞ்சள் நீராட்டு விழா. மார்ச் 29 2024 தங்கத்தேர் புறப்பாடு. ஏப்ரல் 1 2024 மறுபூசை திருவிழா. இந்த பண்ணாரி அம்மனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் சுருக்கமாக நாம் பார்த்துடலாம். ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பண்ணாரி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பண்ணாரி அப்படிங்கிற பகுதியில் தான் பண்ணாரி அம்மன் திருக்கோவில் இருக்குது. அந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுடைய பெயர் தான் பண்ணாரி. அந்த அம்மனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். பல வருடங்களுக்கு முன்னாடி சலவை தொழில் செய்யக்கூடிய தம்பதியினர் ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு வராங்க. நிறைய தங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய பழைய துணி எல்லாமே இருக்கு இல்லையா, அதை துவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடர்ந்த பகுதிக்குள்ளே அங்கே ஒரு ஆறு போயிட்டுருக்கு. அந்த ஆறில் தன்னுடைய வாடிக்கையாளர்களுடைய துணியை நல்லா துவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சலவை தொழிலாளி தம்பதியினர் துணியை துவைச்சிட்டு இருக்காங்க. அப்படி துவைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆண் சலவை தொழிலாளி, அதாவது கணவன் சலவை தொழிலாளி இருக்கார் பார்த்தியா, அவர்னால தான் துணியை துவைக்க முடியும். அந்த பெண் சலவை தொழிலாளினால துணி துவைக்க முடியாது. ஏன்னா அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அதனால அவங்களால துணியை துவைக்கவே முடியாது. அதனால் அவங்க ஒரு மரத்துக்கடியில் சோர்வாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த கணவன் சலவை தொழிலாளி மட்டும் தொடர்ந்து வேகமாக துணியை துவைச்சிட்டு இருக்காங்க. அப்படி துவைக்க திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த மனைவி சலவை தொழிலாளிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருது. அடர்ந்த காடு அப்படிங்கிறனால மருத்துவ வச்சு யாருமே அந்த இடத்துல இல்லை. இருந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காத அந்த கணவன் சலவை தொழிலாளி 4 வேட்டியை வச்சு ஒரு சிறிய அறை உருவாக்கி அந்த அறைக்கு நடுவில் தன்னுடைய மனைவி வச்சு அந்த கணவன் சலவை தொழிலாளியே தன்னுடைய மனைவிக்கு கஷ்டப்பட்டு பிரசவம் பார்த்து இரட்டை குழந்தையை அந்த தம்பதியினர் பெற்றெடுக்கிறாங்க. ரெண்டுமே பெண் குழந்தை. அதனால் அந்த தம்பதியினருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த தம்பதியினர் ரெண்டுமே சுவப்பிரசவம், 2 பெண் குழந்தையுமே ஆரோக்கியமாக இருக்கு. அப்படிங்கிறனால அந்த தம்பதியினர் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதில் முதலாவதாக பிறந்த பெண் குழந்தைய அந்த தம்பதியினர் தூக்கி கொஞ்சறாங்க. ரெண்டாவதாக பிறந்த அந்த பெண் குழந்தைய ரெண்டாவதாக பிறந்த பெண் குழந்தைய தூக்க முயற்சி செய்யும் போது அவங்களால தூக்க முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த பெண் குழந்தைய 2 பேரும் தூக்க முயற்சி பண்ணுறாங்க. நிலத்திலிருந்து தூக்கவே முடியல. தொடர்ந்து பல மணி நேரங்கள் முயற்சி பண்ணுறாங்க. 24 மணி நேரம் முயற்சி பண்ணி 25வது மணி நேரமாக பார்க்கும்போது அந்த பெண் குழந்தை சாதாரண பெண் குழந்தை இல்லை. அந்த பெண் குழந்தை தான் அம்மனாவுடைய மறு அவதாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. அம்மனா காட்சி அளிச்சது. 24 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் அந்த சாதாரண பெண் குழந்தை அம்மனாக காட்சி அளிச்சிருக்குது. அதனால் அந்த அம்மன் தான் இன்று நாம் பண்ணாரி அப்படிங்கிற பகுதியில் பண்ணாரி அம்மன் கோவிலில் வணங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன். இதுதான் இந்த பண்ணாரி அம்மனுடைய வாழ்க்கை வரலாறு. அதனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சலவை தொழிலாளிகள் அந்த பண்ணாரி அம்மனை தங்களுடைய குல தெய்வமாக இன்று வரைக்கும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வராங்க. நன்றி, வணக்கம்.